கிறிஸ்தேசுவி நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். உபாகமம் 11:25 உங்கள் முன் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். No man shall be able to stand against you. உனக்கு முன்பதாக ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியமான வார்த்தைகள் இந்த வார்த்தை தான். உனக்கு முன்பதாக ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. அன்பான குடும்பத்தின் மக்களே, யோசுவாவை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான். இன்று நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இந்த வார்த்தை தான். உனக்கு முன் ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஏனென்றால் நீ என்னால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தாசன். என்னுடைய அபிஷேகத்தை உன் மீது வைத்திருக்கிறேன். என்னுடைய மகிமையை உன்மேல் வைத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கைக்கென்று ஊழியத்திற்கென்று உன்னை தெரிவு செய்திருக்கிறேன். நீ எனக்கென்று வாழ்கிற என்னுடைய கருவி, என்னுடைய பிள்ளை என்ற உரிமையோடு ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு எதிராக ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை இந்த காலை நேரத்தில் துக்கத்தோடு இந்த நாளை ஆரம்பித்திருக்கலாம். நான் வேலை செய்கிற ஸ்தலத்தில் என்னுடைய எஜமான் எனக்கு எதிராக இருக்கிறாரே, என் சகோதரர்கள் எனக்கு எதிராக இருக்கிறார்களே, என் குடும்பத்தின் மக்கள் எல்லாம் என்னை எதிர்த்து நிற்கிறார்களே, என்னோடு கூட வேலை செய்கிற சக மனிதர்கள் கூட எனக்கு எதிராக நிற்கிறார்களே, இப்படிப்பட்ட சோர்ந்து போன நிலையில காணப்படலாம். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒருவரும் உனக்கு எதிராக எதிர்த்து நிற்க முடியாது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாரெல்லாம் நமக்கு எதிராக வராங்களோ அவர்கள் எல்லாம் நம் பட்சத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து சேர்க்க முடியும். நம் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் தான். ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர் நடத்தி வருகிற அழகான பாதைகளை நாம் உணர்ந்து கொள்ளும் போதுதான் அவர் எத்தனை அருமையான பாதையிலே நம்மை நடத்துகிறார் என்று அறிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு அழகா நடத்தினாரு. மோசே எந்த அளவுக்கு அழகாக நடத்தினார். யோசுவாவை எவ்வளவு அழகாக நடத்தினார். ஒரு போதும் கூட வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் அந்த ஜனங்களோடும் தலைவர்களோடு இருந்த அற்புதங்களை செய்த அதே ஆண்டவர் தான் இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து சொல்கிறார், உனக்கு எதிராக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கவலைப்படாதிருங்கள். இதுவே நம்பிக்கையான வார்த்தையாய் மாறட்டும். நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். இந்த உலக பாதையை தாண்டி செல்ல நம்மால முடியும். நிச்சயமாய் நம்மையும் ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நன்றியப்பா. நீரங்களுக்கு தந்த இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஒருவனும் உனக்கு எதிராக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னீரே. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் போதும் அப்பா. எல்லா தடைகளையும் தகர்த்து எல்லா போராட்டத்தையும் தாண்டி நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உலகம் உணர்ந்து கொள்ளக்கூடிய பலத்தை நீ தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சுறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.